நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் வேதத்தில் ஒரு எழுத்தை ஓதினால் அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படும். அந்த ஒரு நன்மை 10 மடங்காகும். அலிஃப் லாம் மீம் என்பது ஓர் எழுத்து என கூற மாட்டேன், மாறாக அதிலே அலிஃப் ஓர் எழுத்து, லாம் ஓர் எழுத்து, மீம் ஓர் எழுத்தாகும். இது திருமதியில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஹதீஸுடைய விளக்கம், அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து ஓரெழுத்தை ஓதும் ஒரு முஸ்லிமுக்கு அந்த ஓரெழுத்துக்குரிய கூலியாக 10 நன்மைகள் வழங்கப்படுவதாக நபி அவர்களை தொட்டும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அலிஃப் லாம் மீம் என்பது ஓரெழுத்து என கூற மாட்டேன் என்றால் அந்த 3 எழுத்துக்களின் கூட்டு ஓரெழுத்தென கூற மாட்டேன், மாறாக அதிலே அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்தாகும் என்பதே அதனுடைய அர்த்தம். எனவே அதனை ஓதியவருக்கு 30 நன்மைகள் வழங்கப்படுகின்றன. இது பாரிய ஒரு அருட்கொடையாகவும் பெரிய கூலியாகவும் உள்ளது. எனவே அல் குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்துவது அவசியமாகும்.